அவன் நல்லா தான் இருப்பா. ஐ லவ் யூ கண்ணா. நாங்கள் 2 பேருமே. நீங்கள் சேர்ந்துட்டீங்களா? யமுனா இன்னும் லைஃப்பில் மூவ் ஆன் ஆகலை. என்ன யோசிச்சிட்டே இருக்க? நம்ம குழந்தைய பற்றி யாராச்சும் ஒருத்தராது ஸ்டேபிளாக இருக்கணும்ல. ஹாய், சர்ப்ரைஸ். அந்த ரூம்ல என்ன இருக்கு? வேணாம். ஐயோ. ஹலோ. ஓ சூப்பர் மாமா. கண்டிப்பா வந்துடுறேன். கங்க்ராச்சுலேஷன். என் இன்ஸ்பெக்டர் மாமா இருக்காருல்ல, அவருக்கு குழந்தை பிறந்திருக்கான், பொண்ணு. ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். நான் போய் பார்க்கறேன். கண்டிப்பா கண்டிப்பா போகணும்ல. பாய். பாய் பாய் பாய். இனிமே ஆர்டிஸ்ட் கூட சேராத. பாய் பாய். ராட்சசி சந்தேகப்பட்டே சாவடிக்கிறாளே. கண்ணா. ஐயோ இவ்வளவு வச்சு பூட்டிட்டோமா? ஏண்டி படுத்துறீங்க? எதுக்கு டோர் லாக் பண்ண? ஏசி வேஸ்டா போகுதுல, அதான். அது நான் பண்ணிருப்பேன்ல. ஒர்க் பண்ணிட்டு இருந்த, அப்புறம் எதுக்கு உன்னை டிஸ்டர்ப் பண்ணுவானேன்னு. அப்புறம் ருக்மணி கனவை யார் நிறைவேற்றுவா? இல்ல இருந்தாலும் நான் ஐஸ்கிரீம் சாப்பிட போலாமா? ஹலோ சொல்லியம்ண்ணா. இதோ வந்துட்டேன். ஸோ ஹலோ ருக்கு, பாதி தூரம் வந்துட்டேன். யமுனா பக்கத்தில் வந்துட்டேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஐயோ. ஹலோ வந்துட்டேன் வரேன். மச்சான் முடியலடா. இவளை பார்த்தா அவளை பார்க்க முடியல, அவளை பார்த்தா இவளை பார்க்க முடியல. அவ ஃபோன் அடிச்சா இவ ஃபோன் எடுக்க முடியல, இவ ஃபோன் அடிச்சா அவ ஃபோன் எடுக்க முடியல. கடவுளே ஏன்டா எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? மச்சான் நீ எப்படி இருக்க? யார் ரீசன் தெரியுமாடா? யாரா? நீ தான்டா. என்ன அத கூட தெரியாம இருக்க? உன்னை யாரடா மாத்தி பேச சொன்னது? ஒழுங்கா யமுனா கிட்ட ருக்மணி பத்தி சொல்ல வேண்டியது தானே? மச்சான் அவ பிரெக்னெண்டா இருக்காடா. இருக்கட்டும்பா, அதுக்கு மேல போய் அடிக்கிட்டே போவியா? டேய் ஏதா ஐடியா சொல்றா. ஐடியா நோட்டு வாங்க உனக்கு. சீக்கிரமா ஜெயில இருப்பேன், அங்க வந்து பாக்குறேன். டேய் என்னடா சொல்ற? என்னடா ஆச்சு? அப்பாடா. உங்க அப்பா ஏன்டா இங்க வராரு? என் அப்பா இல்ல, உன் அப்பாடா. ஃபுல். கண்ணா, நமக்குள்ள எந்த பேச்சுவார்த்தை இல்லைனாலும் ஒரு அப்பாவா சில விஷயங்கள் சொல்றது என் கடமைடா. பெண் பாவம் சும்மா விடாதுடா. நான் உனக்கு ரொம்ப பெருசாலாம் அட்வைஸ் பண்ண விரும்பல, அதனை கேப்பியானும் தெரியல. ஒரே லைன்ல சொல்றேன், மன்னிப்பு கேட்டுறா. எல்லாரையும் அசிங்கப்படுத்திடாத. இது வரைக்கும் மானம் ரோசம் கௌரவம்னு ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டேன். இனிமேலும் அப்படித்தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். டேய், அப்பாவை போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல நிக்க வச்சிடாத. ஹலோ ஹலோ கண்ணா, நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்ல, அந்த சீரீஸ்ல செலக்ட் ஆயிருக்கேன். இப்போதான் கால் வந்துச்சு. மீட்டிங்க்கு வர சொல்லியிருக்காங்க. நீ வரியா? அது ருக்மணி, நீ போயிட்டு வரியா?
எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அப்புறம் பார்க்கலாம். சரி, ஓகே. கண்ணா, நீ பிரேக்கப் பண்ண தானே வந்திருக்க, கரெக்டா? என்ன கண்ணா இது? எதுக்கு 2 பேரையும் கூப்பிட்டுருக்க? அத நான் சொல்றேன். அதான் மூஞ்சிலேயே தெரியுதே, இத்தனை நாளா நம்ம 2 பேரையும் ஏமாத்திட்டு இருந்திருக்கான். வாட்? என்ன சொல்றா கண்ணா இவ? அவன் பேச மாட்டான். ஐ கேன் சென்ஸ் தட். சாரால நம்ம 2 பேரையும் வச்சு மேனேஜ் பண்ண முடியல போல. அதான் கலட்டி விடலான்னு வந்திருக்கான். ருக்கு ப்ளீஸ். கன்ஃபியூசிங்கா இருக்கு. நீங்க 2 பேரும் டச்லயே இல்லன்னு சொன்னா அவன். ஓ, உன்கிட்ட அப்படி சொன்னானா? என்கிட்ட நீ இன்னும் பிரேக்கப்ல இருந்து வெளியில வரல, கஷ்டப்படுற, அதுக்காக ஹெல்ப் பண்றேன்னு சொன்னான். இவ என்ன சொல்றா கண்ணா? நீ ஏன் அமைதியாவே இருக்க? இதெல்லாம் உண்மையா? யமுனா, நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு தெரிஞ்சும் நீ ருக்மணி கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தியா? நீ பிரெக்னெண்டா இருக்கியா? Fuck. I am done. ருக்கு 2 பேரும் ப்ளீஸ். நான் தானே உங்களை கூப்பிட்டேன், ஒரு 2 நிமிஷம் பேசிக்கலாமா? சொல்லு, இன்னைக்கு எவ்வளவு ஏமாத்த முடியுமோ ஏமாத்து. அன்னைக்கு நீ கூப்பிடும்போது நான் ருக்மணி கூட இருக்கேன்னு சொல்லலாம் தான் இருந்தேன். ஆனா நீ பிரெக்னெண்டா இருக்குன்னு சொல்லும்போது எப்படி நான் உன்னை விட்டுட்டு போறது? பண்றதையும் பண்ணிட்டு ஜஸ்டிஃபை பண்ணாத கண்ணா. அப்படி சொல்லாத யமுனா. உனக்குள்ள என்னோட அம்மாவோட அன்பை பார்க்குறேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னால் அதை உதறி விட்டுட்டு போக முடியல யமுனா. அப்படிப்பட்ட பையன் இல்லை நான். ஓ, அப்போ நான் தான் இங்க அலையா விருந்தாளியா? உன்னையே அப்படி சொல்கிற இருக்கோ? வாழ்க்கைனா என்னன்னு தெரியாத இந்த எண்ணெய், வாழ்க்கையில் எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்த பொண்ணு இருக்கு. நீ சட்டம்னு ஒன்று இருந்தா உங்கள் 2 பேர்த்து கூட இருக்க நான் ஆசைப்படுறேன். எப்படி சார்? ஒரு நாள் என் வீட்லயும் இன்னொரு நாள் அவ வீட்லயுமா? இல்ல ஒரு நாள் அவ கூட படுத்துட்டு இன்னொரு நாள் என் கூட? இல்ல, எனக்கு புரியல. எனக்கு கொஞ்சம் கிளாரிஃபை பண்றியா? உன் பேராசையே உன்னை கொன்னுடுச்சு கண்ணா. நான் ஒன்று சொல்லணும். நீங்கள் 2 பேருமே எனக்கு வேணும். பட் என்னால் நீங்கள் கஷ்டப்பட வேணாம். நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் ஃப்யூச்சர் இருக்கு. உங்களுக்கு ஒரு நல்ல பையன், ரொம்ப ரொம்ப நல்ல பையன் கிடைப்பான். என்னை மன்னிச்சிருக்கோ, என்னை மன்னிச்சிடும்னா. பெஸ்ட் ஆஃப் லக். நல்லா வச்சு செஞ்சுட்டல 2 பேரையும். ஆனா நீ இப்போ நல்லவன் ஆயிட்ட. Do you know how confused you are? ஒரு நாள் உன் அம்மா அப்பாவையே நீ விட்டு போயிடுவ பாரு. இதெல்லாம் நீ தெரியாம பண்ணியிருந்தா கூட விட்டுருப்ப. பட் இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சும் நீ எங்க 2 பேர் கூடயும் இருந்த பாரு. நீ ஒரு pervert. இப்போ சொல்றேன், you don't deserve any girl in your life. கடவுள்னு ஒருத்தர் இருந்தா you will die alone. நீ மட்டும் தான் எனக்கு எல்லாமே நினைச்சிட்டு இருந்த கண்ணா. ஆனா நீ நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு தெரிஞ்சும் 2 பேர்கிட்டயும் பேசியிருக்க, 2 பேரையும் லவ் பண்ணிருக்க. நான் ஒன்னு சொல்லட்டா? இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் உன்ன மாதிரி கேவலமான ஒருத்தன் என் குழந்தைக்கு தேவையில்ல. இல்ல, நீ தனியா சாகணும் கண்ணா, யாரும் இல்லாம.